சக்சஸ்ஃபுல்லா ஏபிஎல் சக்சஸ்ஃபுல்லா ஏபிஎல் இண்டோர் பிரீமியர் லீக் சீசன் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஆங்கர்ஸ் கான்டெஸ்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்னன்னாலும் சனி ஞாயிறானா நம்ம போர் அங்கே தான். இதுக்கு நம்ம வந்து என்ன அந்த 14 வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கூப்பிட்ட ஒரு குரலுக்காக கான்டெஸ்ட் விக்கேனா அவரை வெல்கம் பண்ணிக்கிறோம். பஜர் சரி படுங்க. பிரதீப் இவங்க 2 பேர் இல்லைன்னா நம்மளுக்கு பண்ணல. இவங்க 2 பேர் இல்லைன்னா நம்மளுக்கு பண்ணல. 15 வருஷம் போராட்டம், நிறைய இன்னல்கள் ஆரம்பங்கள்லாம் இருந்திருக்கும். பட் எனிவே சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக கிரௌண்டில் இருக்கும். மறுபடியும் சேர்ந்துருக்கோம். இந்த நல்லா அடுத்த 15 வருஷம் ஓடணும். அடுத்து உன்னி பாபு பயப்படாத ஒண்ணு இல்லைண்ணே. இப்போ குடுக்குற மாதிரி குடிச்சு மறுபடியும் வரும். கல்யாணம் முடிஞ்ச உன்னி பாசு பாசு சும்மா அதே பொருள் போத்துவோம். டிவிக்கு செல்வா சரி வாங்கிட்டு வரோம். சனி வா வண்டராஜனா கொஞ்சம் முன்னாடி வாங்க. அண்ணனை வந்து நாங்கள் ஸ்பான்சர்னு சொல்கிறதா சப்போர்ட்டர்னு சொல்கிறதா? அடுத்த இண்டோருக்கான ஸ்பான்சரு அவுட்டோருக்கான ஸ்பான்சரு சும்மா விட்டு வச்சுருங்க. கேமராவா போகிறேன். என்னது ஓஹோ இதே வர நினைப்பா எப்படி அதுதான் முன்னாடியே பிராக்டீஸ் பண்ணிருக்கேன். போட்டோ வீடியோ உதயா
வா 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 அந்த மஞ்சள் வா யோகினா நான் வில்லியம்ஸ் வாணா 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 அடுத்து அவுட்டோருக்கான ஆடு நல்லா வீசி ஆடுக்கு நல்லா புரட்டி வச்சு போறானா ஓகே ஹசன் மொட்டை அழுதழுத தான் கப்புவாங்க அழுதழுத தான் கப்புவாங்க சனி எங்க சனி பேசுவோம் மிச்சம் அந்த இது போம்போடு அண்ணா போம்போடு எங்க ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் அசாசியன்ஸ் வர்சஸ் மிஸ்டீரியஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு சூர்யா பிரசன்ட் பண்றதுக்கு செல்வா Second match between Wolfpack versus Lethal. Man of the match, Ramarai. Third match between Lethal versus Assassins. Man of the match goes to Ramesh Na. எங்க விஜயகாந்த் Fourth match between Wolfpack versus Mysterious. Man of the match goes to Iman. பெங்களூர்ல இருந்து நமக்காக ஸ்பெஷலா மெசேஜ் வந்திருக்காரு. Fifth match between Wolfpack versus Assassins. Man of the match, எனக்கு தான். இது இல்லைண்ணா இப்போ
Sixth match between Mysterious versus Wolfpack. Lethal. Man of the match goes to Jana. ஜனா ஒன்றேன்னு சொல்லிடுறேன். போன வாரத்தில் திடீர் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. ஒரு நாள் இண்டோர் விளாண்டுட்டு போகிறோம் வீட்டுக்கு, மறாவது நாள் காலைல ஃபோட்டோ அனுப்புகிறான். இவ்வளோ நடந்துச்சு ராத்திரி 2 மணி வரைக்கும்ன்ட்டு. அப்புறமா அந்த ஃபோட்டோவை பார்த்தா தான் தெரியுது உடம்புல அடிபடாத இடமே இல்லை. வருவானோ மாட்டானே தெரியாமல் இருந்தது. வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி ரிட்டையர் ஆக சொல்லுவோம். அது மேட்ச் ஃபைனல் between Assassins versus Wolfpack and man of the match goes to Vadiyar. அடுத்து நம்ம ஜூனியர்ஸ்க்கான இது அவார்டு. ஸோ அதை கொடுக்கறதுக்காக தினேஷ் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் APL இண்டோர் பிரீமியர் லீக் சீசன் 4 goes to any guess? Lakshan. அடுத்த அவார்டை கொடுக்கிறதுக்கு உதயா முன்னாடி வந்துருங்க. பெஸ்ட் ஃபீல்டர் அவார்ட். பெஸ்ட் ஃபீல்டர் goes to most number of catches. பிரபா. அடுத்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு பிரபா. பெஸ்ட் bowler of the tournament. ஆனா பரினா நீ போல்ல பெஸ்ட் bowler of the tournament goes to தாமரை.
நட்ராஜ் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் சூர்யா. யாரா வைக்கலா அடுத்து மேன் ஆஃப் தி சீரிஸ் நீங்க சொல்றதா கொடுங்க. ஆத்திபா என்னடா காசு வீசு கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க. அடுத்து ஓனர்ஸோட இதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கார்த்தியனா கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஓனர்ஸில் பேட்ஸ்மேன் ரமேஷ் அண்ணா. அடுத்து அதிலே போலர் கொடுக்கறதுக்கு பிரதீப் தீபனா. இந்த பக்கம் நம்ம வந்து APL இண்டோர் பிரீமியர் லீக் சீசன் 4 ஓட ரன்னர்ஸ் எப்படியும் போட்டோ கொடுக்க மாட்டேன் சும்மா நான் டீம் கேப்டன் அண்ட் பிளேயர் கமான் டீம் ரன்னர்ஸ் அண்ணா டீம் போடுறா டீம் வாங்க வாங்க गाइस முன்னாடி வந்துடலாமா முன்னாடி வந்துருமா நீ ஜாபாஸ் நல்ல பின்னா போறது வந்துருங்க இல்ல பின்னாடி வந்துருங்க அண்ணா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க அண்ணா பின்னாடி வந்து நல்லா பின்னாடி என்ன சத்தம் நைட் இல்ல ஒரு மாசத்துக்கு இருக்கு 10 செய்வோம் சனிக்கிழமை 4 நாள் காலையில வந்து
கண்ட்ராஜனா தினேஷ் உதயா. Winners Association. ஓகேண்ணா ஓகேண்ணா கெட்டு 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 ஈஸியா போட்டுக்கலாம். கொடா சிக்னேச்சர் போட்டியோ போடியா, கொடா சிக்னேச்சர் போடியோ போடியா, அந்த சிக்னேச்சரை அது அப்ப ஆமா மாத்தி 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 அடிக்க போற ஒருத்தர் நல்லா காமிச்சு முன்னாடி வாங்க அண்ணா. அந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்க. சவுண்டா சொல்லுப்பா, தூக்கி சொல்லு. போங்க போங்க உடனே உடனே Indoor Season 4 ஓட winners சவுண்ட் வராதா? அடுத்து ஒரு மாசத்துக்கு நாங்கல்ல நீங்க 2900 அவங்க தான் கத்தணும். ஒரு நிமிஷம் லாஸ்ட் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இத்தனை வருஷம் நட்பாகட்டும் இல்லை மேட்சஸ், இதை பற்றி பிரதீப் ஒரு சில வார்த்தைகள் வந்து அண்ணன் ஒரு கேங்க நடத்துறாரு, வழி நடத்துறாரு. ஆன் எல்லா பிளேஸ்ல கங்க்ராச்சுலேஷன். ரன்னர்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாக்ஸ்க்குமே வந்துட்டு பிக் கங்க்ராட்ஸ் ஆக்சுவலி. கூட ஸோ தேங்க்ஸ் ஆக்சுவலாக ராஜேஷ், சித்து, ஆங்கர்ஸ் எல்லாருக்குமே எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. எல்லாமே சித்து சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக வந்துட்டு 15 வருஷம் விளையாடிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக பாஸ்ட்டில். இன்னொரு 15 வருஷம் ஃபியூச்சரில் இருக்கும். இந்த இன்பிட்வீன் பீரியடில் வந்து நிறைய சண்டைகள், ஏன்னா அந்த யாருக்கு என்னன்னு இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாக போயிருக்கும். இல்லை
இல்லைனா அவங்க வேறு டீமை பார்த்துட்டு போயிருப்பாங்க, நாங்கள் வேறு டீமை பார்த்துட்டு போயிருப்போம். ஸோ அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு மேட்ச் வைப் இல்லை அப்படின்னா இப்போ அவங்க ரைவல்ரி கிடையாது, முன்னாடி இருக்காங்க. அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஃபன்னாகவே இருக்காது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ தேங்க்யூ. நாங்களும் வந்துட்டு வெயிட்டிங் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராஜெக்ட் பேசிட்டு அப்படியே அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பான்சர் பண்ண சனி பிரபா எங்க அடுத்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண பாபு அடுத்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண மது அடுத்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்ண அவரோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக கூட இருந்து இந்த ஆங்கர் பிரீமியர் லீகை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்ததுக்கு முத்தனா கிரேட் ஒர்க்னா நல்லா இருக்கு, பேனர் கீனர்லாம் அல்டிமேட்டா இருக்கு. ஃபைனலி 4 ஓனராக இருந்தாங்க. எல்லாரும் உள்ள வந்து சூர்யா தீனி பண்டாரம் வாங்க மது மது கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்க, க்ளோஸாக வந்துருங்க. நீங்க ரிட்டைர்மெண்ட் சொல்லுவீங்க, அடுத்த டோர்னமெண்ட் வருவீங்க. ஸோ ஓனர்ஸோட ஃபீட்பேக் செஷன் நல்லா பண்ணமோ இல்லையோ நீங்கள் சொல்லுங்க, நான் குறையும் இதே குறை ரெண்டுமே சொல்லலாம். வாழ்த்துக்கள் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ். எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஸோ டைம் ஸ்டார்ட் பண்ணது என்னது நம்ம பேசுகிற முடியும் 3 மணிக்கு சிட்டிக்குள்ளே நிறைய சீக்கிரமாக வந்தோம். இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம காலையில் ஆரம்பிச்சோம். ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக முடிச்சிடும். இது நல்ல ஒரு சேஞ்ச். வீட்டுக்கு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறது, மற்றகள் வேலைகள் பார்க்குறது. அதனால் வந்து கமிட்டி வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் தயவில் மனசு வைக்கணும். கமிட்டி கப்பர் அடிச்சிருக்கீங்க. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. வேறு எதாவதுண்ணா? சரி திலீப்ண்ணா. அதெல்லாம் வந்து மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. அந்த ஓவர் இதெல்லாம் நல்லா பண்ணிடுச்சு. சும்மா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய கிடையாது. வழக்கமான பிளானிங், நல்ல எக்ஸிபிஷன். அண்ட் தென் நம்ம வந்து இந்த தடவை நடுவில் வந்து இந்த ஓனர்ஸ்லாம் வச்சுமே கை பண்ணிக்கலாம். இது என்னோட கன்சர்ன் இல்லை, பட் டீமோட கன்சர்ன் வந்து
அப்படியே நைட்டுக்கு தான் புக் பண்ணோம். அப்போ நல்லா இருந்துச்சு. திடீர்னு பிளான் நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து பகல்னு மாற்றோம். அந்த லைட்டு அப்படி தான் இருக்கும் நைட்டுக்கு மேக்ஸிமம் நல்லா எல்லாமே வந்து ஏன்னா க்ரீன் டப்பு உனக்கு லைட் இருக்கிறதுனால உனக்கு நைட்டுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது சேவாக கேட்ச் பண்ணிட்டாங்க. அதான் கேட்ச் நோட்டு ஓகே கிருஷ்ணா அவங்க சொன்ன மாதிரி வெல் எக்ஸிக்யூட்டட் எல்லாமே நல்லா போச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கிறாரு. எல்லாமே ஒரு உங்களுக்கு ஷார்ட் பீரியட்லேயே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நான் இதை ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினச்சேன். என்னோட இப்போ நான் வீட்டில் நடத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே என்னை பாராட்டினாங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு. அது வந்து ஏன் இதை இங்கே சொல்லணும்னா இந்த லீஃப் வந்து அந்த அந்த ரிட்டர்ன் கிஃப்டோட லீஃப் வந்து நம்ம ஆங்கர்ஸ் ப்ரீமியர் லீக்லேருந்து எடுத்தது. சின்ன விஷயங்களை பார்த்து பண்ணலாம், கொஞ்சம் நாளைக்கு பண்ணால் அந்த பட்ஜெட்லேயே நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லீக் வந்து அதுதான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த லீக் நடக்கனால ஒவ்வொரு மாதமும் ஒரு உடம்பு குறைக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியர் லீக் இன்னும் கண்டினியூ பண்ணணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நோ சேஞ்ச். எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். எல்லோரும் ஃபேமிலி கேட்பாங்க, என்னடா 3 மாதம் ஒரு எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது லீக் நடத்திட்டே இருக்கீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது அந்த ஒரு 3 மாதத்துக்கு நான் என்ன ரிவைவ் பண்ணுற மாதிரி என் பாடி ரிவைவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் கமிட்டி தான். ஏன்னா அவங்க நம்மளே இவ்வளோ எஃபர்ட் கொடுக்கும்போது அவங்க அதுக்கு தக்கன அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நம்மளுக்கே சர்டிஃபிகேட் இருக்குது. அதே தான் அவங்க ஃபேமிலிக்கும் அவங்களுக்கும் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாம் ஆர்கனைஸ்டாக என்னெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு கமிட்டி கட்டி ரெடி ரெடி சொன்னா ரொம்ப மிஸ்டீரியஸ்க்கும் லீத்தலுக்கும் ஹார்ட் லக். நெக்ஸ்ட் இயர் தான் ஜெயிச்சா மெடிக்கல் மிராக்கெலாம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். தெரியாமல் நடந்துருக்கலாம். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லாமே கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுவேன்னா அவங்க மெனக்கெட்டது எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு சின்ன வேலைனாலும் அது எப்படி வந்து எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி முடிக்கணும். அவங்களும் மெனக்கெட்டு அவங்களோட பர்சனல் வேலையை தாண்டி இந்த வேலையை எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுமாரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க பிளான் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒன்று கூட எங்கேயுமே சலிப்பதில்லை. எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகலை. டைமிங் கரெக்டான டைம் ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாம் கரெக்டான எண்ணெய் முடிச்சிருக்கோம். யாருக்கும் எந்த மனநோவும் இல்லாமல் எல்லாமே கிளியராக முடிஞ்சுது. அதுக்கே பெரிய தேங்க்ஸ் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு. ஸ்பான்சர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களும் இல்லாமல் ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் ஆங்கர்ஸ் எனக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு எலெக்ஷனோட ஃபீல்டுனா பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. பயங்கரமான ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். ஓகே ஷேவாக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான், நல்லா பண்ணுறான். இன்னும் நல்லா பண்ணுறான். இது நிறைய நம்ம வந்து இது 7th லீக்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறது என்னன்னா கமிட்டியூரில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஃபீட்பேக் வாங்குறாங்க. வாங்கி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்குறேன். அதில் எங்களோட ஃபீட்பேக் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்குங்கிறது எனக்கு தெரியுது. கண்டிப்பாக அது போகிறேன். தேங்க்ஸ். இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஆங்கர்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் இந்த லீகை, அதுக்காக சப்போர்ட் பண்ணது அதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். ஆனால் நம்ம ஆங்கரே ஃபேமிலியே இல்லை, இப்போ தான் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போதும் அவங்க வந்து அவங்க வேலை எல்லாத்தையும் விட்டு அவங்க பர்சனல் வேலையை விட்டுட்டு நம்மளுக்காக வந்து சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பாரிஸ் போகிறதாகட்டும், சவுகார்பேட் போகிறதாகட்டும் எல்லாமே அவங்க வேலையை விட்டு வந்த வன்ராஜ் தினேஷ் இடம் பார்க்குறேன். அவங்க வாங்க வாங்க ஒருத்தராக வந்துருங்க. அது முடிஞ்சு வா எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஒன்று.